வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலை கண்டித்து கோவை சிவானந்தா காலனியில் வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க கோரி தமிழகம் முழுவதும் வங்கதேச இந்து உரிமை மீட்புக் குழு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை சிவானந்தா காலனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் ராஜா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பங்களாதேஷ் ஆர்மி ஆர்ப்பாட்டத்தின் போது பேட்டியளித்த ராஜா வங்கதேசத்தில் நூற்றுக்கணக்கில் இந்துக்கள் கொல்லப்படுவதாக குற்றம் சாட்டினார். இந்து கோவில்கள் தாக்கப்படுவதாகவும் இந்தியர்களின் வர்த்தக நிறுவனங்கள் சேதப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த அரசாங்கம் வந்த உடனே முகமது யூனுஸ் கவர்மெண்ட் வந்ததும் இந்துக்கள் நூற்றுக்கணக்கிலே கொல்லப்பட்டார்கள். இனப்படுகொலை நடந்தது. காளி கோயில், இஸ்கான் கோவில் ஆகியவை கொளுத்தப்பட்டன. இந்து வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இப்போ இதுக்கு எதிராக இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக மக்களை ஒருங்கிணைத்த சின்மயி கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள் வங்கதேச அரசால் கைது பண்ணப்பட்டிருக்கார். அவரை பெயில் எடுக்கிறதுக்கு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ண வக்கீலை நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்றைக்கி வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் இருந்து கொண்டிருக்கு. இதனை அடுத்து தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக ராஜா உட்பட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டம்